வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம ஃபைனல் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசன்லேயே இதுதான் ஃபைனல் கிளாஸு. இதோடு நான் முடிக்கிறேன். இந்த இதோட இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரோட செஷன் 1ஓட கிளாஸஸை நான் இந்த கிளாஸோடு நான் முடிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் செஷன் 2 வந்துட்டு எப்போ வருமோ அப்போ வரும். அது கொஞ்சம் ஒரு மோர் அட்வான்ஸ்டாக இருக்கும், நியூ வெர்ஷனாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாம் இதோட பேசிக்ஸோட எண்டிங் நான் வந்துட்டேன். ஸோ இந்த எண்டிங்கில் வந்துட்டு என்ன நான் வைக்க போகிறேன், ஸோ இந்த எண்டிங் கிளாஸில் நான் என்னத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஏஐ அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கேன். அதாவது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரை எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ சேவ்னு நான் பேர் வச்சுருக்கேன். இப்போது நான் இதில் சில ஐகான்ஸ்லாம் இருக்குது. நான் இது ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படிலாம் நான் சேவ் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நார்மலாக என்ன பண்ணுவேங்க, இதில் வந்துட்டு சேவ் கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஏதாச்சும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் வரும், சேவ் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடியே சேவ் பண்ணியிருக்கணும். அது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். இங்கே நேம் மாற்றிக்கலாம். ஏஐனா இதை வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் திரும்ப எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏஐ. அதில் வேறு என்னலாம் இருக்குது, அதில் பிடிஎஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை வேறு இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆஃப்டர் ஏஐ அப்படிங்கிறத நம்ம சேவ் கொடுப்போம். அப்படி நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ வெறும் சேவ் மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் அது அப்படியே ரீப்ளேஸ் ஆகிக்கும், அவ்வளோதான். அது அப்பப்போ ஒர்க் பண்ணுறது சேவ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சேவ் ஆஸ் கொடுத்தா இது திரும்ப வந்துட்டு இன்னொரு ஃபைலாக இங்கே நேம் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணலாம். இது ரெண்டாவது. அடுத்தது பார்த்திங்கன்னா சேவ் காப்பி, இன்னொரு காப்பி பண்ணலாம். டெம்ப்ளேட்டாக இதை சேவ் பண்ணி வைக்கலாம். அடுத்தது மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வேறு என்ன மெயினாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் மெயினாக இருக்கும். இந்த சீனு, அதாவது இதில் வந்து நிறையா சீன் இருக்கும். இது ஒரு சீனு, பக்கத்தில் இன்னொரு சீனு இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஃபார் சீன்னு கொடுக்கலாம். மெயினாக நம்ம எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு கொடுப்போம். எக்ஸ்போர்ட் ஆஸ்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் பிஎன்ஜியாக வந்துருச்சு. சப்போஸ் இங்கே பேக்ரவுண்டில் ஒயிட்டு மட்டும் தான் இருந்துச்சுன்னா இந்த ஐகான்ஸ் மட்டும் தனியாக வரும், அந்த எமோஜிஸ் மட்டும். அது பிஎன்ஜி. ஜேபக்குன்னு கொடுத்தோம்னா ஜேபிஇஜி அப்படின்னு கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டோட சேர்த்து வரும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நார்மலான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வேறு நிறையா இருக்குது. பிஎன்ஜியும் ஜேபக்கும் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்லாம் இதில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். எஸ்விஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்விஜி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டு இமேஜ் மாதிரி தான் சேவ் ஆகும், அதாவது ஜேபக் மாதிரி தான் சேவ் ஆகும். ஆனால் எஸ்விஜி வந்துட்டு எவ்வளோ ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி உடையாது. ஜேபக்காக சேவ் பண்ணும்போது குவாலிட்டி ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இந்த எஸ்விஜி மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு, அது ஒரு சேவ் மெத்தடு. அடுத்தது வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பிரிண்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் பிரிண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டுக்கு உண்டான எல்லா செட்டிங்கும் இங்கேயே வந்துடும். ஜெனரலில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரிண்டர் என்ன பிரிண்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை காப்பி, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்டர் எத்தனை பேஜ் இருந்தால் ரிவர்ஸ் ஆர்டரில் வேணுமா, நிறையா நம்ம சீன்ஸ் வச்சுருப்போம், அந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோ ரொட்டேட் இது இருக்குது. அப்புறமே லேயர்ஸ் எல்லாம் நம்ம எல்லா லேயரும் கொடுத்தோம்னா ஆல் லேயரும் பிரிண்ட் ஆகும். பிளேஸ்மெண்ட்டு இந்த மேலே கீழே அந்த இதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு தான் இருக்கும், ஏன்னா அது 2D. அப்புறம் பிரிண்ட்டு கொடுத்திங்கன்னா என்ன பிரிண்டரில் கனெக்ட் ஆகிக்குதோ பிரிண்ட் ஆகிரும். இது ஒரு அவுட்புட் மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை வந்துட்டு இன்னொரு மெத்தடில் சேவ் பண்ணலாம். அதாவது இதை ஒரே இதாக சேவ் பண்ணுறது. இது நீங்கள் இப்போ இதை தனியாக சேவ் பண்ணணுன்னா இன்னொரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை தனியாக சேவ் பண்ணி எடுத்து பிஎன்ஜி எடுப்பீங்க. அப்படி இல்லாமல் இது எனக்கு ஒரே டைமில் இது எல்லாமே செப்பரேட்டாக எடுக்கணும் அப்படின்னா விண்டோவில் போனீங்கன்னா அசெட் எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி டப்பா மாதிரி வந்துடும். இந்த டப்பாவில் எனக்கு இந்த லைக் பட்டன் வேணும்ப்பா, இந்த ஹார்ட் பட்டன் வேணும்ப்பா, சிரிக்கிறாருப்பா நல்லா இருக்குது, இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மைலி நல்லா இருக்குதுப்பான்னு எல்லாத்தையும் நீங்கள் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எத்தனை வேணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பிஎன்ஜியாக வேணும்னா பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு, இல்லை ஜேபக்காக வேணுமா ஜேபக் செலக்ட் பண்ணிட்டு
இந்த இடத்துல எல்லா ஃபில்லும் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்துட்டு நேம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சக்குன்னு தனித்தனியாக சேவ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு சேவ் ஆகுது. மெர்ஜு ஸ்வாட்சஸ்னால் கலரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இங்கே 3 இங்கே 3ன்னு இருக்குது. ஏன் அப்படி 3 சேவ் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், பிஎன்ஜி, ஜேபக், எஸ்விஜி. இன்னும் ஏதாவது ஃபார்மெட் வேணும்னா அதையும் செலக்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாகவும் சேவ் ஆகும். எத்தனை வேணாலும் ஒரே செகண்டில் அவுட்புட் எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒரு அற்புதமான மெத்தடு. ஸோ ஃபைனலாக வேறு என்ன மாதிரி சேவிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருக்கணும்னு சொல்லுது. நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது தேவையில்லை, திரும்ப காட்டுது. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, அதோட ஃபாண்ட் என்ன, இப்போ இதோட ஃபாண்ட் என்ன, மைராய்டு ப்ரோ, அது இந்த தனித்தனி பீஸு எல்லாமே செப்பரேட்டாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் இன்ஃபோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபைல் இன்ஃபோவில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் இதை கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பீங்க, உங்களோட டீட்டெயில்ஸை காப்பிரைட் பண்ணலாம். காப்பிரைட் நோட்டு, ரேட்டிங்கு, டெஸ்கிரிப்ஷனு, உங்களுடைய பேர், ஆத்தர் பேர் எல்லாத்தையும், ஆத்தரோட டைட்டிலு, கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேக்கேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக அந்த யார் கிரியேட்டரு, காப்பிரைட் வாங்கியிருக்கிறாங்களா இல்லையா, அதோட காப்பிரைட் நம்பர் எல்லாமே போட்டு அங்கே ஃபைல் இன்ஃபோவில் போட்டு அப்புறமேட்டுக்கு பேக்கேஜ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல லொக்கேஷனை சூஸ் பண்ணி பேக்கேஜ் கொடுக்குறது தான். இப்போ இதில் நான் வந்துட்டு அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் நான் கொடுக்குறேன். எல்லாமே இதில் வந்துடணும். ஷோ பேக்கேஜ்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஷோ பேக்கேஜில் ஃபாண்ட்டு, அதோட ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள், டாக்குமெண்ட்டோட நேமு, இது எல்லாமே வந்துட்டு நான் எதுவும் கொடுக்கல. இந்த இடத்துல கொடுத்துருந்தா வந்திருக்கும். பேக்கேஜ் ரிப்போர்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும் நான் சேவ் பண்ணியிருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குது. ஒரிஜினல் இந்த டாக்குமெண்ட் காப்பிரைட்ஸோட டாக்குமெண்ட் இருக்குது. அப்புறம் ஃபாண்ட்டு மைராய்டு ப்ரோ ரெகுலருங்கிற டெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ரெகுலர் மைராய்டு ப்ரோ. ஸோ எல்லாமே பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. ஸோ அதுதான் ஃபைனல் பேக்கேஜிங் சேவ். இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி தான் நம்மளுக்கு வெப்சைட்டில் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ எதுவும் மிஸ் ஆகாது. அப்படி தான் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் சேவ் பண்ணுறது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில். இதோட வந்துட்டு செஷன் 1 வந்துட்டு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகுது. அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இந்த கிளாஸ் இல்லுஸ்ட்ரேட்டர் டெக்னிக்ஸும் முடியுது. ஸோ செஷன் 1 முடிஞ்சிருச்சு. 2 வந்துட்டு எப்போ வருதோ அப்போ வரும். அதில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வேணும், ஃப்யூச்சர் அப்ளிகேஷன்லேருந்து தான் நான் எடுத்து பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மற்ற டியூட்டோரியல்ஸ்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.